வேம்பிலியே அடிக்கிற அளவு உங்கள்கிட்ட ஆட்டம் இருக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. மெட்ராஸில் இருக்கிற பாக்ஸிங் பரம்பரையிலேயே ரோஸுக்கிட்ட இருக்கிற கால் பாடம் மாதிரி எவங்கிட்டையும் கிடையாது. ஸ்டைலாக டான்ஸ் ஆடுற போலே இருக்கும், அதனால தான் அவன் பேர் டான்சிங் ரோஸு. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். நீங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்த ரோசமான குத்துச்சண்டை ஆரம்பிக்க போகுது. அதனால நீங்க எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இந்த குத்துச்சண்டையில யார் யார் மோத போறது அப்படின்னா, வா மைக்கேல் வந்துட்டு இல்ல, உன்ன மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோட அங்க வந்திருக்காங்க தெரியுமில்ல. வெல்கம். நம்ம அண்ணன் விஜயும் நம்ம இன்னொரு அண்ணன் சீமானும் தான். நம்ம இந்த குத்துச்சண்டைய பல ரவுண்டுகளை வச்சுதான் யாரு வின் பண்ண போறா அப்படின்னு சொல்ல போறோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. மெட்ராஸ் பாக்ஸிங் பரம்பரைகளில் சரிக்கு சமமான சால்பட்டா இடியாப்ப பரம்பரைகளுக்கு இடையே ரோசமான ஆங்கில குத்து சண்டை போட்டி ஆரம்பமாகிறது. விண்வெளி கோழியில் கண்ணப்பத்தினரில் ஆக்டர்ஸ் பிகம் பொலிட்டீஷியன்ஸ். நம்ம தமிழ்நாடோட வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஒரு ஆக்டர் வந்து பொலிட்டீஷியன் ஆகி தேர்தலில் நின்று வின் பண்ணது அப்படிங்கிறது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தொடர்ந்து அவரோட பாதையில அதுக்கப்புறம் ஜெயலலிதா, விஜயகாந்த், நெப்போலியனு, கமலஹாசன், ரஜினிகாந்த், நான் அரசியலுக்கு வருவது உறுதி, அது மாதிரி ஒரு 30-40 பேர் வந்து அவரை தொடர்ந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க. அதனால நம்ம தமிழ்நாடு வந்து நடிகர்களை வந்து அரசியல்வாதியை ஆக்குறதுல வந்து மிகப்பெரிய பங்காற்றிட்டு இருக்கு. சாரி, நடிகர்கள் இல்லை, சினிமாவில் உள்ளவங்களை. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கையில தான் இதுக்கு எதிராக எங்களோட புரட்சி நாயகன் என்று குரல் எழுப்பினார். வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல, ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. எங்க அண்ணன் சீமான் வந்து குரல் எழுப்பினார். என்ன அப்படின்னா, இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தா. சினிமாவில் உள்ளவங்க யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு. சரி, அண்ணன் சொல்ற மாதிரி சினிமாவில் உள்ளவங்க அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்திய குடிமகனா அவங்களுக்கு வந்து 21 வயசு நிரம்பி இருந்துச்சுன்னா அவங்க யாரா இருந்தாலும் தேர்தலில் நிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? இப்போ அவர் வந்து ஒரு நடிகர் தேர்தலில் நிக்கிறாரு, நான் அவரோட ரசிகருங்கிறதுனால மட்டுமே அவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கறதுதான் சுத்த பைத்தியக்காரதனம். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அதனால அவங்க செய்யற தொழிலை வச்சு உங்க அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து சினிமாங்கிறது அவங்களோட பொழப்பு, அதாவது அது வந்து அவங்களோட வேலை. அவங்க வேலையில அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை பண்ணுவாங்க. இப்போ ஒரு கேரக்டர் வந்து ஒரு நல்லவன் நடிக்கணும் அப்படின்னா நல்லவன் நடிப்பாங்க. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? இல்லை, ஒரு கேரக்டர் வந்து கெட்டவனை காட்டணும், அது இந்த கேரக்டர் வந்து கெட்டவனை நடிக்கணும் அப்படின்னா அவங்க கெட்டவனை நடிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வில்லன்லாம் எடுத்துக்கிறோம். அந்த கேரக்டருக்கு ஒருத்தனை கொலை பண்ணணுங்கிறது வந்து கதையில தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வில்லனா நடிக்கிறோம் கொலை பண்ணுவாங்க. இல்லை ரேப் பண்ணணுங்கிற சீன் வைக்கணும், அப்படி அது அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது மாதிரி நடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க நடிக்கிறதுனாலே அவங்க ரியல் லைஃப்லேயும் அதே மாதிரி தான் கொலை பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு தெரிவாங்கன்னு கிடையாது. இல்லை, இதே மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுக்கும் எல்லா ஹீரோஸுக்குமே. அவங்க வந்து படத்தில் நடிக்கிற மாதிரியே தான் ரியல் லைஃப்ல இருப்பாங்க. அவங்க ஆடியோ லாஞ்சில் பேசுகிற மாதிரியே தான் ரியல் லைஃப்ல எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க படத்தில் நடிக்கிறதோ இல்லை ஆடியோ லாஞ்ச் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி ஆடியோ லாஞ்சில் பேசுறது எல்லாமே ஒரு அவங்களோட பிஸ்னஸுக்கு தேவைப்படுறதுனால அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களே தவிர அப்படியே தான் அவங்க ரியல் லைஃப்லையும் இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவரோட ரசிகர்னா அதனாலே அவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சுற்றி தெரியக்கூடாது. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். அப்போ சீமானண்ணன் சொல்றது சரிதானே அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு இருந்தப்போ, இந்த மாதிரி சீமானண்ணன் வந்து சினிமாவில் உள்ளவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரிஞ்ச காலங்கள்ல அவருக்கு சில பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவரே அதுக்கு வெள்ளக்கொடி காட்டி இப்போ வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சு. என்னுடைய அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவங்க 21ஆம் தேதி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறாங்க. அவங்க தொடங்க இருக்கிற இந்த அரசியல் பயணம் வெற்றி பெற என்னுடைய உள்ளன்பு கொண்டு நான் வாழ்த்துறேன். அதனால இந்த ரவுண்ட் வந்து 2 பேருக்கும் முட்டை பாயிண்ட்ல டைல தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து
நான் பிடிச்சவங்களுக்கு 3 கால். இந்த ரவுண்ட் என்ன அப்படின்னா, நம்ம அரசியல்வாதிக்கு தகுதிகளான முக்கிய தகுதிகள் ஒண்ணு என்னன்னா, நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் யாராவது தப்புன்னு சொன்னா அத மாத்திக்க கூடாது. நம்ம சொன்னது தான் கரெக்ட்ன்னு கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ணணும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யார பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம விஜய் அண்ணாவ. ஒரு விரல் புரட்சியே. ஒரு விரல் புரட்சியா? ஒரு விரல் புரட்சி என்னத்த புரட்சி அரைச்சி? விஜய் அண்ணா வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுவும் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு. ஆனா அந்த கட்சிக்கு பேர் அறிவிச்சதுலயே எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்சி பேர்ல எழுத்துப்பிழை இருக்கு, இக்கு வரணும் அப்படின்னு. இயல்பினும் விதியினும் நின்ற உயர்முன் மிகுமென்ற விதிப்படி வெற்றி கூட்டல் கழகம் வெற்றி கழகம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அவர் விடுற அறிக்கையிலேயே ஏகப்பட்ட எழுத்து பிழைகள்லாம் இருந்துச்சு. இவர் வந்து அந்த கட்சி பேரை மாத்திருவாரு அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து அந்த கட்சி பேரை இவ்வளவு பேர் சொன்னதுக்கு அப்புறம் மாத்தவே இல்லை. அவர் வச்சதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி திரும்பி போயிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ நியூமராலஜிக்கல் படி பார்த்து வச்சிருப்பாங்க. நீங்க போய் அவரோட இக்கு போடணும், இலக்கண பிள்ளைன்னு சொன்னா அவர் எப்படி மாத்துவாரு? லூசானா இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பாக்குவாங்க? இல்ல நீ படிச்ச பையன், சரி நீ சொல்ற. அடுத்து வந்து எங்க அண்ணன் சீமான். எங்க அண்ணன் ஏதோ 4 கருத்து சொல்லி அதுல ஒண்ணு பிள்ளையோட சொல்றவர் இல்ல. எங்க அண்ணன் சொல்ற 4 கருத்துமே பிழை தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா, மாடு என் செல்வமடா மடாடா, கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இறையில் வாடிக்கிறாய் என்னுடைய வேதம். மனிதனுக்கு கல்விதான் செல்வம், ஆனாலும் மாடும் நம் செல்வம்ன்றார் எங்க பாட்டனார் பல்வ பெருமகன். ஆனா இது வந்து அவர் இப்ப சொல்லல, 2-3 வருடங்களுக்கு முன்னாடியே இது சொல்லி, ஆடு மாடெல்லாம் நம் செல்வங்கள் இல்லையா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவைன்னு தமிழ் மறை கற்பிக்குது. இதுக்கு எல்லாருமே கல்ல கொண்டு அடிச்சு, இல்ல சொல்ல கொண்டு அடிச்சு, இது தப்பு அப்படிலாம் சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதுக்கு நான் திருப்பி விளக்கம்லாம் தரப்போறது இல்லை அந்த குறளுக்கு. ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த குறளை படிச்சு பார்த்து அதுக்கு ஒரு 4 பொருள் படிச்சாலே தெரிஞ்சிடும் அதுக்கு இதான் பொருள் அப்படின்னு. அதனால இதுக்கு நான் பொருளும் சொல்லலை. இருந்தாலும் எங்க அண்ணனோட தன்னம்பிக்கையை பார்த்தீங்க என்றால், இவ்வளவு பேர் சொல்லியும் அது எங்க அண்ணனுக்கே தெரியும். எங்க அண்ணனுக்கே தெரிஞ்சும் அவர் சொன்னதான் ரைட்டுன்னு இன்னைய வரைக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முட்டு கொடுக்குறாரு இல்ல, எங்க தம்பிகளோட மண்டையை கழுவிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த ரவுண்ட்ல எங்க சீமான் அண்ணன் வின் பண்ணிட்டாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இந்த ரவுண்டும் டைல தான் முடியுது. எப்படி எங்க விஜய் அண்ணனோட எங்க சீமான் அண்ணன் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்கான கருத்துக்கள்லாம் கூறியிருக்காரு தானே அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது. இருந்தாலும் இப்பதான் எங்க விஜய் அண்ணன் வந்திருக்காரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவரும் என்னென்ன மிஸ்டேக்கா வந்து தவறான செய்திகள்லாம் வரப்ப போறாரு அப்படின்னு. அதனால அவருக்கு இப்போ வந்ததுனால சில சலுகைகள் கொடுத்து இந்த ரவுண்ட்ல வந்து டை ஆக்கிட்டோம். இந்த ரவுண்ட டிஎன்ஏ டெஸ்ட். இங்க வந்து எங்க டாட்டு ஆத்திவுக்கும் பக்கத்துல உள்ள தமிழ்நாட்டுல சைமன் அதாவது செபஸ்டியன் சைமன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனோட கேரக்டர் என்ன அப்படின்னா, அங்க உள்ள தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் போராடுறவங்கள அவங்களோட கருத்தை எதிர்க்க முடியாம, அவங்க எல்லாம் வந்து வந்தேரி, அவங்க எல்லாம் தமிழரே கிடையாது, அவங்க எல்லாம் தெலுங்கன், கன்னடன் அப்படின்னு அவங்களோட கருத்தை நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணி எதிர்க்க முடியாம கோலத்தனமா இந்த மாதிரி பிராண்ட் பண்ணிட்டு திரிஞ்சான். ஆனா இப்ப அப்படி இல்லை. எங்க சீமானனை வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. தெலுங்கருக்கு மட்டும் இல்ல, வடக்கருக்கு முத கொண்டு ஆதரவு தெரிவிப்பார். குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1,00,000 கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1,00,000 கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1,00,000 கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து தன் நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி என் அன்பு மக்களே, இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே. இப்போ வந்து அவன் இல்லை, அவன் போயிட்டான். ஆனா அவனுக்கு அப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் அவனோட தம்பிகள்லாம் இன்னும் வந்து அவனோட லேபை
உயிர்ப்பா வைத்துக்கொண்டு அந்த லேப் வந்து இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த லேபோட பேர் என்ன அப்படின்னா, மாமா பையன் சைமன்குடி. இதான் அந்த லேபோட பேரு. உடனே மாமானாக்கள் நான் அந்த மாமாலாம் இல்ல. மாமான்னா மானமிகு, மாண்புமிகு அப்படின்னு நான் சொல்லல. எங்க மக்களை அண்ணன் தப்பா சாட்டை எடுத்துக்காதீங்க. துரைமுருகன் சொல்லியிருக்காரு. மாண்புமிகு மானமிகு. அந்த லேப் தான் நீங்க வந்து தமிழரா, தமிழர் இல்லையா அப்படின்னு லேப் டெஸ்ட் பண்ணி நமக்கு சர்டிஃபிகேட் தர்றது. அந்த லேப்ல நாங்க வந்து எங்க 2 அண்ணனோட சாம்பிளையும் குடுத்து, அதுக்கு ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டோம். அதுல வந்து நம்ம விஜய் அண்ணனுக்கு வந்த ரிப்போர்ட் என்னவென்றால் நெகட்டிவ். ஏன் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு ஜோசப் விஜய். அவர் வந்து ஒரு தமிழரே கிடையாது. அவர் தமிழ்நாட்டிலே பொறக்கல. அவரோட அம்மா தமிழ் கிடையாது. அவங்க அப்பா தமிழ் கிடையாது அப்படிங்கிற மாரிலாம் சில காரணங்கள் சொல்லி, அவருக்கு வந்து அந்த லேப் வந்து நெகட்டிவ் டெஸ்ட் குடுக்க ஆரம்பித்து விட்டது. அவங்க வந்து ஒரே ஒரு அ சர்டிஃபிகேட் மட்டும் தர மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இணையதளங்கள் எல்லாம் பரப்ப ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்து தமிழரா, தமிழர் இல்லையா அப்படின்னு. அது மாரி அந்த லேப் வந்து அந்த நாங்க குடுத்த சாம்பிள வச்சு பரப்ப ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சீமான் வந்து விஜய் வந்து ஒரு தமிழர் இல்லை அப்படின்னு. விஜய் அவர்களின் தந்தை என்னடானா எனக்கு தமிழே தெரியாதுன்றாரு. தாயார் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா ஹைதராபாத்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல விஜய் தமிழர்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அவருமே பிற மொழியாளர் தான். அது மட்டும் இல்ல, இவருமே பிண்டாரிகளான இளம் நாட்டிகளோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறவர் தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் இவர் செய்வார். சரி, அப்போ நம்ம சீமான் அண்ணன் தமிழரா இல்லையா அப்படின்றால் அந்த லேப் டெஸ்ட் என்ன கூறுதுன்னா, சீமான் அண்ணனுக்கு பாசிட்டிவ். சீமான் அண்ணன் தமிழர் அப்படின்னு வந்துருச்சு. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அதனால இந்த ரவுண்ட்ல எங்க அண்ணன் 1/2 கிலோ ஆமக்கறி தின்னு அந்த ஸ்ட்ரென்த்தோட வந்து வின் பண்ணிட்டார். அப்படிதான் சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அண்ணன் சீமானே முதல்ல ஒரு கிறிஸ்துவர் தான். அவரோட குடும்பமே வந்து கிறிஸ்துவ குடும்பம் தான் அப்படின்னு நான் சொல்லல. சீமான் வந்து கிறிஸ்துவரா? கிறிஸ்தவர். எப்போ? எப்பவுமே அவர் கிறிஸ்தவர். சீமானுடைய குடும்பத்தில் இருக்கவங்களா? குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவர்கள் தான். சீமானுடைய தம்பி பேர் என்ன? ஜேம்ஸ். அவரும் கிறிஸ்துவர் இல்லையா? சீமானுடைய அப்பா பேரு ஜெபஸ்டின்னு நினைக்கிறேன். அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லேபோட சட்ட திட்டங்கள் படி ஒருத்தர் தமிழரா இருக்கணும் அப்படின்னா அவரோட அப்பா வந்து தமிழரா இருக்கணும், அவரோட அம்மா வந்து தமிழரா இருக்கணும், அவரோட ஒய்ஃப் வந்து தமிழரா இருக்கணும். 3 பேருமே தமிழரா இருந்தாதான் அவங்க வந்து தமிழர்னு ஏத்துக்குருவாங்க. சரி, அப்போ அப்பா அம்மா எல்லாம் வந்து எப்படி தமிழர்னு கண்டுபிடிப்பாங்க? அவங்க அப்பா அம்மாவை வச்சா? அப்ப அவங்க அப்பா அம்மாலாம் சரி, அதெல்லாம் கேட்கக்கூடாது நம்ம. அவங்க தமிழர்னு சொன்னா தமிழர், இல்லைன்னா இல்லை, அதோட வந்துடணும். எங்க வந்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி அண்ணன் வந்து கிறிஸ்துவர், அவர் வந்து தமிழரே இல்லை அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கையில எங்க அண்ணன் வந்து எங்கிட்டு அவர் வந்து ஒரு ஆசைப்பட்டு ஒரு காதலித்து ஒரு திருமணமா கயல்வெளி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்றார். அவங்க யாரு அப்படின்னா, முன்னாள் அரசியல்வாதி மற்றும் சபாநாயகரான காளிமுத்தோட 2வது மனைவியோட மகள். அவங்க 2வது மனைவி வந்து ஒரு தமிழரே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்கேருந்து பொண்ணு எடுத்ததுனால நம்ம சீமானன் இனிமே தமிழர் கிடையாது. வாய முடிக்குது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம மேற்படி நம்ம ஐயா காளிமுத்து அவர்கள் வந்து நம்ம விடுதலை புலி தலைவர் கேப்டன் பிரபாகரனை வந்து தூக்கிலிடணும் அப்படின்னு ஜெயலலிதா கொண்டு வந்த ஆணைக்கு ஆமாசாமி என்று தலையாட்டியவர் தான் இந்த காளிமுத்து. பெயர்பட்ட ஒரு மிகப்பெரிய மரியாதையுள்ள ஒருத்தருக்கு தான் இப்ப தம்பிகள் எல்லாம் முட்டு கொடுத்து கொண்டு வீர வணக்கம் எல்லாம் செலுத்தி கொண்டு திரிகிறார்கள். அது வேற கதை, அதுக்கு நம்ம போக வேண்டாம். ஸோ இந்த ரவுண்டுமே டையில் 2 பேருக்கு முட்டையோட டையில் தான் முடிகிறது. ரவுண்ட் 4 தமிழகம் விசஸ் தமிழ் தேசியம். இந்த ரவுண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணனே எங்க விஜய் அண்ணனை பார்ப்போம். நம்ம விஜய் அண்ணன் வந்து கட்சியிலேயே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காரு. இது அவர் தெரிஞ்சு வச்சாரா, தெரியாம வச்சாரா, அறிஞ்சு வச்சாரா, அறியாம வச்சாரான்னு எனக்கு தெரியவில்லை. ஆனா இது வச்சதுக்காண்டி நிறைய பேக்ஃபயர் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறமா ஆகும். ஏன்னா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு அப்படிங்கிற பேருக்கு வாங்கறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு போராட்டங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சங்கிப்பெல்லாம் நான் தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன், தமிழகம் தான் சொல்லுவேன் என்று சொல்லி அவனே எல்லாரும் செருப்பால் அடிச்சதுனால அவனே வந்து அதை வாபஸ் வாங்கிக்கிட்டு நான் தமிழ்நாடுன்னு சொல்றேன்னு போயிட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க அண்ணன் வந்து இவ்வளோ தைரியமா கட்சி பேரை வந்து தமிழக வெற்றி கழகம் ரிஜிஸ்டர் பண்ணார் அப்படின்னா எங்க அண்ணனுக்கு எவ்வளவு தில் இருக்கும். சரி, இதுல சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், இதுல என்னப்பா தமிழ்நாடுனா என்ன, தமிழகம்னா என்ன அப்படின்னு. அப்படி உங்களுக்குலாம் தெரியல அப்படின்னா எங்க தம்பிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க தமிழகம்னா எதுன்னா தமிழ்நாடுனா என்ன அப்படின்னு அப்படி புட்டு வச்சிருவாங்க. சரி, நம்ம அப்படியே எங்கிட்டு நம்ம அண்ணன் சீமானுக்கு வந்தோம் அப்படின்னா
எங்க அண்ணன் சீமான் கையில் எடுத்த ஆயுதம் தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழையும் தமிழ்நாடையும் நாங்கள் வந்து மேம்படுத்தி இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலமாக மாற்றுவோம். இங்கே இருக்கிற எல்லா இனத்தை விடவும் எங்கள் இனம்தான் வந்து சிறந்து எல்லாரை விடவும் மேன்மை பெற்றிருக்கும். இல்லை இங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, எங்கள் தமிழர்கள் பிரச்சனையே வராது, நாங்கள் வந்து ஜாதியை வச்சு அடிச்சுக்கிற மாட்டோம், எங்களை வந்து எந்த ஒரு மத கலவரம் வராது, எந்த ஒரு இனக்கலவரமும் வராது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு நல்ல எண்ணத்தோட வந்தாரா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. எங்கள் அண்ணன் சொல்கிற தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்னன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, நீ திராவிடர்னு சொல்கிற, திராவிடர்னு கேரளா தெலுங்கு எல்லாரும் சேர்த்து சொல்லிக்கிற, அவன் வந்து நீ அங்கே போய் சொன்னா அவன் வந்து உன்னை திராவிடர்னு சொல்லுவானா? அப்புறம் நான் மட்டும் ஏன் திராவிடர்னு சொல்லணும், நான் தமிழன் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேனத்தனமான வாதத்தை வச்சு தான் எங்கள் அண்ணன் வந்து இப்போ தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாரும் வந்து ஒன்றை உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். என்னவென்றால் எங்கள் அண்ணன் வந்து தமிழ் தேசியம்னு சொல்லுவார், ஆனால் வந்து தமிழை வளர்க்க மாட்டார். தமிழை வளர்க்க மாட்டார்னு மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மேடைகள்லாம் சொல்கிறாருல, என் பாட்டை வந்து திருவள்ளுவர் அதை சொல்லியிருக்கான், என் பாட்டை வந்து என்னோட கொள்ளு பாட்டியா, ஐயோ என் பாட்டை முருகன் வந்து என்ன, என் பாட்டை வந்து மீண்டும் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பாட்டை திருவள்ளுவரோ இல்லை முருகரோ இல்லை அதுவோ இதுவோன்னு அப்படி ஒரு வீரமிகு அப்படி ஒரு சவுண்டோட பேசுவார். இந்த மாதிரிலாம் கோட்லாம் அங்கேருந்து எடுத்து இங்கேருந்து எடுத்து பொருளெல்லாம் மாற்றி பேசுவார். ஆனால் ஒரு நாள் கூட மேடையில் தம்பி இந்த மாதிரிலாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருப்பா, இந்த மாதிரிலாம் புறநானூறு சொல்லியிருக்குப்பா, இந்த மாதிரிலாம் தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்குப்பா, போய் தமிழை படிப்பா, படித்து நின்று தமிழை வளர்ப்பான்லாம் சொல்ல மாட்டார். அதுக்கு போல அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, போய் மாடு மேயின்னு சொல்லுவார். ஆமாம், கீழே இருக்க தம்பி ஒருத்தனாவது உன் பிள்ளைய மாடு மேய்க்க அனுப்புன்னு சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த ரவுண்ட்லையும் தமிழகம்னு சொல்கிற எங்கள் விஜய் அண்ணனும் தமிழ் தேசியம்னு இனவாதம் பேசிட்டு திரிகிற எங்கள் சீமான் அண்ணனும் ஒன்றுக்கொன்றாக மோதி இந்த ஆட்டமும் டையில் தான் முடிகிறது. அடுத்து வருவது ஃபைனல் ரவுண்ட், அனில் விசஸ் ஆமை. இந்த ரவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வன்ம மூடில் தான் இருக்கும்.